Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே முத்துமாரியம்மன் கோவில் பங்குனி பொங்கல் மற்றும் நாடு செலுத்தல் பெருந்திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. இதில் நோய் நொடி நீங்க சேறு சகதியை பூசிக்கொண்டு பக்தர்கள் வழிபாடு செய்தனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவராமகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். சிவராமகிருஷ்ணன், வணக்கம். முழு விவரங்கள். பொன்னமராவதி அருகே புகழ்பெற்ற கொன்னையூர் முத்துமாரியம்மன் கோவில் பங்குனி பொங்கல் மற்றும் நாடு செலுத்தல் பெருந்திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. 20,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் ஈட்டி கோலாட்ட கம்பங்களுடன் பங்கேற்றனர். நோய் நொடி நீங்க சேர சகதியை பூசிக்கொண்டு பக்தர்கள் நூதன முறையில் நேர்த்திக்கடன் செலுத்தியுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள கொன்னையூரில் உள்ள முத்துமாரியம்மன் கோவில் உலக புகழ்பெற்ற கோவிலாக திகழ்ந்து வருகிறது. இக்கோவிலில் ஒவ்வொரு வருடமும் நடைபெறும் பங்குனி திருவிழாவின் உச்சபட்ச நிகழ்வான பொங்கல் திருவிழா மற்றும் நாடு செலுத்துதல் எனும் பெருந்திருவிழா புகழ்பெற்றதாக இப்பகுதியில் திகழ்ந்து வருகிறது. இவ்விழாவின் தொடக்கமான பூச்செறிதல் விழா கடந்த மார்ச் மாதம் 16ஆம் தேதி தொடங்கியதை அடுத்து 17ஆம் தேதி அக்னி பால்குடம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் 14 ஊர்களைச் சேர்ந்த ஊர் பொதுமக்கள் அம்மனுக்கு பால்குடம் எடுத்து தீமிதித்து வழிபட்டனர். தீமிதி திருவிழாவை தொடர்ந்து அம்மனுக்கு காப்பு கட்டுதல் நடைபெற்றது. காப்பு கட்டுவதை தொடர்ந்து 14 நாட்கள் மண்டபப்படி நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. திருவிழா மண்டபப்படி நடத்தி தினசரி இரவில் அம்பாள் திருவீதி உலா வரும்போது ஆயிரக்கணக்கான ஆண்களும் பெண்களும் அம்மன் முன் நின்று தீப்பந்தம் பிடித்தனர். மண்டபப்பட்ட நாட்களில் கோயில் சுற்றியுள்ள கிராமங்களில் ஆண்கள் பெண்கள் கும்பிட்டு அம்மனை வழிபட்டனர். பங்குனி பொங்கல் விழாவின் இறுதி நிகழ்ச்சியான நாடு செலுத்துதல் மற்றும் பொங்கல் விழா வெகு விமர்சையாக இன்று கொண்டாடப்பட்டது. இதில் பொன்னமராவதி நாடு, செவலூர் நாடு, ஆலவேல் நாடு, செம்புலி நாடு ஆகிய நாடுகளைச் சேர்ந்த கிராம மக்கள் ஈட்டி, கம்பு உள்ளிட்ட பொருட்களுடன் ஊர்வலமாக வந்து சாமி தரிசனம் மேற்கொண்டனர். இந்நிகழ்வில் பக்தர்கள் உடலில் சேறு சகதி பூசிக்கொண்டும் பொங்கல் வைத்தும் மாவிளக்கு வைத்தும் அம்மனுக்கு நேர்த்தி கடனை செலுத்தினர். உடலில் சேறு பூசிக்கொண்டால் நோய் நீங்கும் என்ற நம்பிக்கையில் உடலில் சேரணி பூசிக்கொண்டு வழிபடுவதாக பக்தர்கள் தெரிவிக்கின்றனர். இவ்விழாவினை காண சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களும் தஞ்சாவூர், திருச்சி, மதுரை, சிவகங்கை உள்ளிட்ட பிற மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களும் பாண்டிச்சேரியிலிருந்து சுற்றுலா பயணிகளும் என 50,000க்கும் மேற்பட்ட வந்திருந்து இந்த விழாவினை கண்டு ரசித்தனர். பொன்னமராவதி காவல்துறையினர் மற்றும் தீயணைப்புத் துறையினர் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தனர். விவரங்களுக்கு நன்றி சிவராமகிருஷ்ணன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.